சரி சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ட்ரீம்? சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ட்ரீம்? உங்களுக்கு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு காற்றை யோசிங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய கனவுகள் என்ன? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கனவு என்ன? வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ட்ரீம்? பிக்கஸ்ட். நான் படிக்கணும், நான் இதாகணும், நான் இப்படி இருக்கணும், இல்லை அதெல்லாம் இல்லை. நீங்கள் அடைய முடியாத ஒன்றை, என் வாழ்நாள் முழுவதும் நான் அடைய முடியாத அப்படிப்பட்ட ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஆனால் அது தேவன் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? 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 என்ன சொல்லுங்கள், என்ன நம்புறீங்க? ஆ சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன ரோஸ் ரைஸ் பாய்க்க போகிறீங்களா? அது தப்பு இல்லையே. ரோஸ் ரைஸ் பாய்க்க போகிறீங்களா? பாயுங்க, போய் போய் பாருங்கள். நிறையா ரோஸ் ரைஸ் வாடகை கொடுக்குறாங்க. அது ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து ஓடி பாருங்கள். முடிஞ்சிச்சு, ஆசை தீர்ந்துருச்சு. இல்லை நான் சொந்த ரோஸ் ரைஸ் பாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதையும் செய்வார். யோசிக்கிறீங்க, நான் பெரிய பங்களூர் வீட்டில் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? சரி சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ட்ரீம்? சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ட்ரீம்? உங்களுக்கு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு காற்றை யோசிங்க. வைங்க, லட்சியங்களை வைங்க. ஓகே, ஆண்டவர் ஒருத்தவனை குப்பையிலேருந்து கோபுரத்தில் நிப்பாட்ட முடியும்னா அது அவரை குறித்து ஆண்டு வச்ச திட்டம். அது நமக்கு அந்த டைமில் அப்படி தெரியுது. ஆமாம் இல்லையா? பைபிள் என்ன வாசிக்கும்போது ஒரு பர்பஸ்க்காக செஞ்சார். இப்போ நான் கேட்குறேன், உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தினான்னா ஒரு பர்பஸ் இல்லாமல் உயர்த்துவார்? நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் உயர்த்தி வைக்கணும்னு ஆசைப்படாது. ஏன்னா நீங்கள் உயர்ந்தால் உங்கள் நிமித்தம் நிறையா காரியம் நடக்கும். நீங்கள் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக நிறையா பேருக்கு நன்மை நடக்கும். அதனால் நான் வாஞ்சிக்கிறேன், என்னோட விருப்பம் சொல்லணும். நம்ம நம்புறத சொல்லணும். நம்ம வாஞ்சிக்கிறதுனா, நான் ஒரு நாள் கோட்டீஸ்வரனா நிற்பேன். அது ரொம்ப நாள் என்னுடைய ஆசை. எனக்கு பேங்க் இப்போ லோன் கொடுக்கல, அப்போ கதறி மிஸ்டர் மானியம் மிஸ்டர் மானியம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுங்க டிஸ்டர்பன்ஸ் ஆவானுங்க என் நிமித்தம். அதை நான் நம்புகிறேன். ஏன்னா என் தேவன் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினச்சி பார்க்கறதுக்கும் முயற்சி பண்ணுறதுக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி காரியங்களாக தேவன் செய்வார். ஓகே, ஒரு கோடீஸ்வரனா ஆகுது பெரிய காரியமா? தலைமுறை பேக்ரவுண்ட் இல்லை, பின்னணி பேக்ரவுண்டில் எங்கள் அப்பா கோடீஸ்வரன் இல்லை. அப்போ நான் நம்புகிறேன். ஓகே, நான் நம்புகிறேன், சாவாமையை நம்புகிறேன், நான் கோடீஸ்வரனாக ஆவேன். ஓகே, நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்கும்.